2019 கம்ப்ளீட் ஆகி 2020 ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 1 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. 1 மந்த் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ February 1 இந்த டேட்டில் தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீலாம் ஏன்டா வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்ட்டு என்கிட்ட நிறைய பேர் அசிங்கமாக கேட்டாங்க. ஏன்டா நீலாம் வீடியோ அப்லோட் பண்ணுற அப்படின்ற மாதிரி பல பேர் என்கிட்ட ரொம்பவும் அசிங்கமாக கேட்டாங்க. தென் நான்லாம் ஏன்டா வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது என்னுடைய ஒரு ஸ்டுடியோ டூர் தான். ஸோ நான் என்னுடைய ஸ்டுடியோவை எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன், என்னுடைய ஸ்டுடியோவில் என்ன மாதிரி மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறேன், ஸோ யூடியூப் சேனலுக்காக என்னுடைய இன்வெஸ்ட் பண்ணி யூடியூப் சேனலில் நான் எப்படிலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு உங்ககிட்ட ரொம்பவே டீப்பாக ரொம்பவே ஃப்ராங்காக சொல்கிறேன். நீங்களே நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஸோ என்னுடைய சுச்சுவேஷன் இது தான், நான் இதனால தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், என்னுடைய மெயின் ரீசன் இது தான் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட ரொம்பவே தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தயவு செஞ்சு நீலாம் ஏன்டா வீடியோ போடுற அப்படி நீங்கள் கண்டிப்பாக நினச்சிருந்தா இந்த வீடியோ மேபி உங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் என்னோட வீட்டுக்குள்ளே என்ட்ரா பார்த்தீங்கன்னா அவன் கேமரா சைட் ஆங்கிள் அந்த ஆங்கிள் எல்லா ஆங்கிளும் திருப்பிட்டே இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, என்னோட வீட்டுடைய செட்டப்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேவலமாக தான் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். பட் இருந்தாலும் கூட நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்லாப், அதாவது நம்மளுடைய ஸ்டுடியோ செட்டப் கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த ஸ்லாப்பில் தான் என்னோட ஸ்டுடியோ நான் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். இவங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், என்னுடைய பிசி இருக்குது. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா Realme 5 Pro பாக்ஸ், என்னுடைய லக்கி சாம், என்னுடைய ஐடி கார்டு, இந்த மாதிரி சில முக்கியமான மெட்டீரியல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கிங் அச்சீவ் அவார்டு எனக்கு கிடச்சிருக்கு. அந்த அவார்டு இங்கே வச்சிருக்கேன். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்லாம் இருக்குது. ஸோ என்ன மாதிரி மெட்டீரியல்லாம் இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் நான் என்னுடைய முக்கியமான மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்கி சாம் தான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இந்த லக்கி சாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் தான். இந்த பிள்ளையார் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே பழைய ஒரு பிள்ளையார்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் கூட எனக்கு ஒரு ரொம்பவே பிடிச்ச ஒரு லக்கி சாம். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேக்கிங் அச்சீவ் அவார்டு இருக்குது. இந்த அவார்டு பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் காலா அப்படின்ற ஒரு அவார்டு தான் தந்தாங்க. ஸோ இந்த அவார்டு தான் எனக்கு கிடைச்ச ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அவார்டு தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது. ஸோ மற்ற எதுவுமே என்கிட்ட இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பீஸ் இருக்குது. ஸோ என்னுடைய பீஸ் பில்டு உங்களே பார்த்தா தெரியும், இது ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் தான். ஸோ இது எதிர்பார்த்த அளவுக்குலாம் கிடையாது. பட் இருந்தாலும் கூட எனக்கு எதிர்பார்த்தது இது மட்டும்தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய டிக்ஷனரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் இருக்குது. ஸோ சின்ன சின்ன முக்கியமான பொருள்லாம் இருக்குது. அப்படியே எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மவுஸ் பாக்ஸ் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன்ஸாக இருக்குது. சில மெட்டீரியல்லாம் இருக்குது. அப்படியே இந்த கீபோர்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் ரொம்பவே ப்ளைனாக இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. சில நியூஸ் பேப்பர்லாம் நான் வச்சுருக்கேன். அதாவது கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் சில நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கே காட்டுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் ஒன்று ஒன்றாவே உங்ககிட்ட புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் காலான ஒரு அச்சீவ் அவார்டு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த அச்சீவ் அவார்டு எனக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேட்டாக இருந்தது, ரொம்பவே பிடிச்ச ஒரு அவார்டு. ஸோ இந்த அவார்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லாவே கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. தென் இந்த அவார்டு தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு அவார்டு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கிடைச்ச ஒரு ஃபஸ்ட் அவார்டு கூட சொல்லலாம். ஸோ இந்த அவார்டு தான் எனக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய மெமரியாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த அவார்டை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓரமாக வச்சு நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஜியோ மோடம் இருக்குது. இந்த ஜியோ மோடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய மோடம் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பட் இருந்தாலும் கூட இது ரொம்ப குவாலிட்டியான ஒரு மோடம். இந்த மோடம் நான் பை பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1500 ஆச்சு. 1500 பை பண்ணி தான் நான் இதை இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மோடம் மூலமாக தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபேட் இருக்குது. இந்த ட்ரைபேட் பார்த்தீங்கன்னா நானே காஸ்ட்லியாக கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கணுமே அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி தான் வாங்கினேன். பட் ஒர்த்து அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ எனக்கு ரொம்ப ஒர்த்து அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு செல்ஃபி ஸ்டிக், இந்த செல்ஃபி ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நான் பை பண்ணல. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதனால தான் நான் ஒரு மெமரியாகவும் என்னுடைய சேனலுக்காகவும் நான் யூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட்டு வேறு என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒன்று மைக். ஸோ ஒரு யூடியூபராக பார்த்தீங்கன்னா மைக் ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. அதாவது நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ என்னடா நீ அப்படி பண்ணிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு மைக்கை பிடிக்கும்போது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால நான் மைக்கை பை பண்ணேன். ஸோ இந்த மைக்குடைய குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் இந்த மைக்கில் தான் ஷூட் பண்ணிருக்கேன். மேக்ஸிமம் இந்த மைக்கை யூஸ் பண்ணி தான் நான் எல்லா யூடியூப் சேனலையும் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். தென் இந்த மைக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வேறு என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மைக்கோடைய பாஞ்ச் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ இதை பற்றிலாம் நிறைய நம்ம யூடியூப் சேனலில் பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள்லாம் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட், ஒரு மிகப்பெரிய என்னுடைய மெமரி. ஸோ என்னடா இதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மோட்டோரோலோ, அதாவது மோட்டோவோடைய செகண்ட் ஜெனரேஷன் மொபைல். இந்த மொபைலில் அப்படி வேறு என்னடா சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நிறைய பேர்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இது கிடச்சிது. அதாவது என்னுடைய மேம் என்கிட்ட யூடியூப் சேனலுக்காக அவங்ககிட்ட மொபைல் இல்லை அப்படின்ட்டு அவங்களா கொடுத்தாங்க. ஸோ இதை நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோடைய கிளாரிட்டி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேவலமாக தான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் கூட கிளாரிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக பட்டே கிளப்பிச்சு. இப்போ இருக்கிற மொபைல் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்து. ஸோ நான் இதில் தான் நிறைய வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் என்கிட்ட Realme 5 Pro கிடச்சி அந்த மொபைல் வைஸாக நான் சில வீடியோக்கெலாம் அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னோட
கேமரா குவாலிட்டி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தது. தென் இந்த மொபைல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மொபைல். என்னுடைய மேமே மறுபடியும் இந்த மொபைலை திருப்பி கேட்டால் கூட நான் தரமாட்டேன் அப்படின்னு தான் அவங்ககிட்ட சொல்லி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு மொபைல். என்னுடைய செகண்ட் லக்கி சாம்னு கேட்டிங்கன்னா இதுதான். என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இப்போதைக்கு சில வீடியோக்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் மூலமாக தான் நான் வீடியோவே அப்லோட் பண்ணிருந்தேன். என்னுடைய கேமரா குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா. என்னுடைய கேமரா மெகா பிக்சல் கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. என்னுடைய கேமரா மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா வெறும் 6 மெகா பிக்சல் தான். 6 மெகா பிக்சலில் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு ஷார்ட்ஸ், இந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு வீடியோலாம் எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இந்த கேமரா இருந்து. கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான். அந்த ப்ராடக்ட்டை மேபி யாருக்கிட்டையுமே நான் தரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்குமே என்கிட்டே வச்சுருக்கேன். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். இந்த என்னுடைய லக்கி சாமா ரெகுலராக நான் இது வரைக்குமே எடுத்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் இதுதான். கண்டிப்பாக இந்த லக்கி சாம் மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஸ்டுடியோ டூர் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னடா நீலாம் வீடியோவே இன்னும் போடலை அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. நீலாம் ஏன்டா வீடியோ போடுற அப்படின்ற மாதிரி இன்னும் பல பேர் கேட்டாங்க. கண்டிப்பாக ரீசன் இது தான். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ ஸ்டேட்டப்பில் தான் இந்த மாதிரி வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். என்னுடைய வீடியோ குவாலிட்டி வைஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமராவை ஸ்டார்ட் பண்ணி இப்போதைக்கு கேமரா குவாலிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணி சின்ன சின்ன இன்க்ரீஸ்லாம் பண்ணிட்டு வரேன். ஸோ என்னால் முடியும் அப்படின்னு பார்த்தா நான் சில வீடியோவில் பல வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ முடிஞ்சா பாரு, முடியலையா தள்ளி விட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தா நான் உங்ககிட்ட மேபி எல்லாருக்கிட்டையுமே அதை தான் சொல்லுவேன். ஏன்னா இது என்னுடைய சேனல். கண்டிப்பாக உங்களுக்காக தான் நான் அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருங்க.